Hello friends, welcome back to Tech Pattern Tamil channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு 500 rupees ரேஞ்சில வந்து நான் ஒரு ஹெட்போன் வாங்கணும். எனக்கு வந்து அடிக்கடி ஹெட்போன் வந்து ப்ராப்ளம் ஆயிட்டே இருக்கு. வயர் வந்து டேங்கிள் ஃப்ரீயா இருக்கணும். அதே சமயம் வயர் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கணும். 500 ரூபாய்க்கு போட்டு ஒரு ஹெட்போன் வாங்கினா ஒரு 1 இயர் ஆச்சு அட்லீஸ்ட் வரணும் அப்படிங்கிறது வந்து எல்லாமே நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி செக்மெண்ட்டில் வந்து இப்போ ஒரு ஹெட்ஃபோன் வந்து ரீசெண்டாக வந்ததுன்னு கூட சொல்ல முடியாது. மேபி ஒரு 6-7 months முன்னாடி வந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச போட்லேருந்து தான் நான் அந்த ஹெட்ஃபோன் வந்து வாங்கியிருக்கேன். டெஸ்ட் பண்ணி நான் என்னென்ன ஃபீல் பண்ணேன், எனக்கு என்னென்ன இது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு தோணுது அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் திங், அந்த ஹெட்ஃபோனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்து வந்துருங்க. ஸோ இதில் வந்து அன்பாக்சிங்கில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இதில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நார்மல் ஹெட்ஃபோன்ஸில் பண்ணாத விஷயம் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸில் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப எக்ஸைட் பண்ணுறக்கூடிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு யூஸ்ஃபுல்லான திங் அப்படின்னு தான் அதில் சொல்லும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் Bassheads 242 அப்படிங்கிற ஹெட்ஃபோனோட வரதுக்கான பாக்ஸ். ஸோ பாக்ஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா KL ராகுல் வந்து போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா செக்யூர் ஃபிட் இயர் ஹூக்ஸ், IPX வாட்டர் ப்ரூஃப், ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஃப்ரீ கேரி பவுச். ஸோ இதை தான் நான் சொன்னேன். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸில் வந்து கேரி பவுச் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மற்ற இயர்ஃபோன்ஸில் மைக்கில் இன்க்ளூட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். மற்ற இயர்ஃபோன்ஸில் இன்க்ளூட் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி இந்த பிராண்டில் இருக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸில் வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஒயர்டு இயர்ஃபோன்ஸில் ஒரு கேரிங் கேஸ் கொடுக்குறது இந்த இயர்ஃபோன்ஸில் தான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் கேபிள் கிளிப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் அவங்க போர்ட் பிராண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா HD இன்ஸ்பிரேஷன் சவுண்ட் வரும், 3.5mm ஜாக். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 3.5mm ஜாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஸோ டைனாமிக் 10mm டிரைவர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிரைவர்னால தான் வந்து உங்களுக்கு இந்த சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்புறமேட்டு ஈஸி ஆக்சஸ் கண்ட்ரோல் வித் மைக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே எடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்ஃபோன் தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரிங் பவுச். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கேரிங் பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் அப்புறம் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ப்ரோ நீங்கள் பிளாக் கலர் காமிக்கிறீங்க, பட் வந்து இயர் டிப்ஸ் வந்து க்ரீன் கலர் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஆக்சுவலாக என்னோட பாக்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு, எங்கே போச்சு அப்படின்னு தெரியல. ஸோ வேறு ஒருத்தரோட பாக்ஸ் அதே இயர்ஃபோன்ஸ் வந்து அவர் க்ரீன் கலர் வாங்கியிருந்தாரு. அவரோட பாக்ஸுக்கு வாங்கி தான் நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ போட்டுட்ருக்கேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பார்ட்னர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட பார்ட்னர்ஸ் ஒன்றுமே கிடையாது, நம்ம IPL டீம்ஸில் வர எல்லா டீம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் வாரண்டி கார்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 1 year வாரண்டியோடு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்புறம் இயர்ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு கிளாசிக் லுக், நீங்கள் ஒரு ப்ரீமியமான லுக் அப்படின்னு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லுக்கில் அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த இயர் டிப்ஸை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு கிளாசிக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக எனக்கு இந்த ரெட் அண்ட் பிளாக் வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால தான் நான் ரெட் அண்ட் பிளாக் வாங்கியிருக்கேன். ஸோ அவர் கிரீன் கலர் வாங்கியிருக்காரு, அதனால தான் அந்த இயர் டிப்ஸ் வந்து உங்களுக்கு கிரீன் கலரில் தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த இயர் டிப்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இது மேலே வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் எது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் ஊக்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இந்த பார்த்தீங்க இந்த இயர் ஊக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இயர் ஊக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து உங்களுக்கு ரைட்டா லெஃப்ட் அப்படிங்கிறத மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த இயர் ஊக்ஸை பார்த்தாலே நீங்கள் வந்து இது ரைட்டா லெஃப்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நல்லாவே ஒரு அட்வான்டேஜான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் ஒரு சிலருக்கு வந்து இப்படி போய் உத்து பார்த்து அது நைட் டைமில் தெரியாமல் போகலாம். ஸோ நைட் டைமில் நல்லா தெரியறதுக்காக இந்த இயர் ஊக்ஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக்கில் வந்து கிளிக்கியாக இருக்குது, பட்டன்ஸ்லாம் ரொம்ப கிளிக்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணுற கீ, ப்ளே பேக்கு இல்லைனா வந்து கால்ஸ் வந்தால் கால்ஸ் கட் பண்ணுறது, கால்ஸ் அட்டன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் இதில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிளிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளிப் வந்து நீங்கள் நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற போது நீங்கள் இந்த மைக் வந்து எங்கேயும் போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது, நம்ம ஜஸ்ட் ஒரு ஜாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் தான். ஸோ இந்த கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் பார்க்கறதுக்கு நார்மலான கேபிள் மாதிரி தான் தெரியும். ஸோ இதோட கேபிளோட டைப் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா PVC கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ PVC கேபிள் பேசிக்காக ஒரு 4-5 கேபிளை போட்டு இது பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோட்டோஸில் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த கேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக ஒரு பிளாக் கலர் லைன் தான், பட் இதுக்குள்ளே வந்து ஒரு 2 கேபிள் வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாவே அட்வான்டேஜான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் கேபிள்லாம் இப்போது நான் ஆல்ரெடி ஒரு சாம்சங் இயர்ஃபோன் வாங்கினேன். ஸோ அந்த இயர்ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் ரொம்ப லைட்டாக டேமேஜ் ஆனால் கூட வந்து ஒரு பக்கம் கேட்காம போயிடும். ஒரு சில டைம் கால்ஸ் வந்து அதுவே கட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் பண்ணிட்டு இருந்தது. பட் இந்த இயர்ஃபோன் அந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு பண்ணாது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பிகாஸ் ஒயரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இயர்ஃபோனில் என்னதான் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இயர்ஃபோனை நீங்கள் பேஸ்க்காக வாங்குறேன், நான் வந்து எனக்கு ரொம்ப பேஸ் பிடிக்கும், நான் பேஸ்க்காக மட்டும்தான் வாங்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த இயர்ஃபோன் வாங்கிக்கலாம். ஸோ அதில் எந்த ஒரு குறைச்சலும் இந்த இயர்ஃபோனில் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து எனக்கு பேஸ்லாம் அவ்வளோவா தேவையில்லை, எனக்கு ஜஸ்ட்டு ஆடியோ வந்து நான் கரெக்டாக கேட்டால் போதும், கால் குவாலிட்டி கரெக்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் கூட நீங்கள் இதை வாங்கிக்கலாம். ஸோ வால்யூம் நீங்கள் கம்மி பண்ணீங்க அப்படின்னா, லைட்டாக வால்யூம் கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸ் அவ்வளோவா வராது, நார்மலாக மீடியமாக வரும். அதே நீங்கள் கொஞ்சம் வால்யூம் ஒரு 80% இல்லை 70% வைக்கிறீங்க, எனக்கு பேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், அந்த டைமில் நீங்கள் இந்த இயர்ஃபோன் எனக்கு கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த இயர்ஃபோன் வாங்கிக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எல்லாருக்கும் வர ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் ஹூக்ஸ் இப்படி இருக்கிறதுனால காதை வந்து ஹெர்ட் பண்ணுதா? ஸோ இப்போ நான் இப்படி போட்டுட்டு ஸோ நான் இப்படி தூங்கும் போதே இந்த காது வந்து வலிக்குதா அப்படிங்கிறத நீங்கள் டவுட் வந்து கேட்கலாம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இதை ஹெர்ட் பண்ணலை. ஸோ இந்த இயர் டிப்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ வலிக்குது, உங்களுக்கு காது வலிக்குது அப்படின்னா இந்த இயர்ஃபோன் வந்து கொஞ்சம் இப்படி ரைட்டாக நகுந்து இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு இது டச் ஆகி உங்களுக்கு வலிக்கலாம். பட் இந்த இயர் டிப்ஸை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு ஃபிட் ஆகுதோ, உங்கள் காதுக்கு எந்த மாதிரி ஃபிட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து நீங்கள் ஹெல்மெட் போட்டோ இல்லைன்னா நான் தூங்கிட்டு பாட்டு கேட்பேன் அப்படிங்கிற போது கண்டிப்பாக இது யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதை தவிர்த்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கூட இருக்குது. ஸோ உங்கள் மொபைலில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஆடியோஸ் வந்து அந்த உங்கள் ஃபோனுக்கு தகுந்த மாதிரி அந்த டால்பி அட்மாஸ் எஃபெக்ட் வந்து இந்த இயர்ஃபோனில் சப்போர்ட் பண்ணுது. இயர்ஃபோனோட லாஸ்ட் கொண்டோம். ஸோ இதோட ப்ரைஸிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500க்கு நான் வாங்கினேன். 550 ருபீஸுக்கு இப்போ சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது 500 ருபீஸுக்கு கூட மாறலாம். ஸோ எந்த டைமில் எப்படி டிமாண்ட் மாறுது அப்படின்னு தெரியல. ஸோ அரௌண்ட் 550-500 ரேஞ்சுக்கு இந்த இயர்ஃபோன் நான் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த இயர்ஃபோன் வந்து நான் ஒரு பேஸ் லவராக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயர்ஃபோன் வாங்கலாம். ஸோ இதுலேயே ஒரு 4-5 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ க்ரீன் இருக்குது, ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு பேசிக்காக பிடிச்சது இந்த பிளாக் கலர் ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால் நான் பிளாக் கலர் வாங்கிட்டேன். இந்த இயர்ஃபோன் வந்து டாங்கிள் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி நீங்கள் கேபிள் இது பண்ணாலும் சரி, ஸோ எப்படி நீங்கள் கேபிள் இது பண்ணி போட்டாலும் சரி அது வந்து உங்களுக்கு சிக்காமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இதில் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் இருக்குது. நீங்கள் ரெயினில் போகும்போது இல்லைனா எங்கேயாச்சும் நீங்கள் வெளியே போகிறீங்க, டக்குன்னு எனக்கு கை கழுவும்போது வாட்டர் பட்டுருச்சு அப்படிங்கிற கூட நீங்கள் பயப்பட அவசியம் தேவையில்லை. ஈஸியாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் guys, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.